தீர்ப்பு வந்ததும் பிரதமரே நேரடியா தொலைபேசியில வாழ்த்து சொன்னதும் எப்படியும் கூட்டணி அமைஞ்சிருன்னு தாமரை கட்சியில உற்சாகம் தொத்திக்கிடுச்சுங்களாமா. பேசிக்கிறாங்க. இலக்கட்சியோடைய ஆட்சியை பத்தி விமர்சனம் செஞ்சுட்டு இருந்த மாநில தலைமையும் மத்திய அமைச்சரும் இப்ப சத்தத்தை குறைச்சிக்கிட்டதால மேலெடுத்து உத்தரவா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மத்திய அரசோட நில எடுப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சது மட்டும் இல்லாம குழந்தை தொழிலாளர் சட்டத்துல சீர்திருத்தம் செய்யறதையும் கண்டுக்காம விட்டதுன்னு இந்த பக்கத்தோட ரியாக்ஷன் பத்தியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களாமா. நாடாளுமன்ற மேலவையில மசோதாக்கெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா அதுக்கு இலையோட ஆதரவு கண்டிப்பா வேணும் அப்படின்னு டெல்லி தலைமையில நினைக்கிறாங்களாம். அதனாலதான் இந்த நெருக்கம் அப்படின்னு பேசிக்கிறாங்கப்பா. ஐயா, அடுத்து வர்ற சட்டமன்ற தேர்தலுக்கு தனிச்சு நின்னா ஓட்டு வாங்கலாம், ஆனா சீட்டு கிடைக்கிறது கஷ்டம்னு நினைச்சுதான் இலையோட உறவை விரும்புறதா ஒரே பேச்சாலா கிடக்கு. மாவட்டம் தோறும் பொதுமக்களோட குறைகளை கேட்டு மத்திய அரசு உடனே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு தாமரை கட்சி போட்ட பிளானுக்கு திடீர்னு பிரேக் போட்டாங்களாமாங்க. பேசிக்கிறாங்க. மொத்தம் 42 மத்திய அமைச்சர்கள் வரப்போறதா சொல்லி தள்ளி போச்சு. அப்புறம் மத்திய அமைச்சர்கள் 29 பிளஸ் 3 மாநில முதலமைச்சர்னு தேதியும் அறிவிச்சாங்க. இப்போ அதையும் ஒத்தி வச்சுட்டாங்களாம் சொல்லிக்கிறாங்களே. ஒரு மாநிலத்துக்குள்ள போய் கூட்டம் போட்டு குறைகளை கேட்டா கட்சி வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் மாநில அரசுக்கு சங்கடம் வந்துடப்படாது அப்படின்னு சொல்லி போட்டு தான் இந்த முடிவு எடுத்ததா பேசிக்கிறாங்க. ஆனா கூட்டணிலாம் எதுவுமே கிடையாது. மத்திய அமைச்சர்களோட நிகழ்ச்சி திட்டமிட்டபடி வேற தேதியில கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு தாமரை கட்சியோட தலைவர்கள் வெளியே பேசிக்கிறாங்களாம்ப்பா. ஐயா, இலையும் தாமரையும் நெருங்கி வந்தா நாம அந்த பக்கம் இருக்க முடியாதுன்னு முரசு பக்கம் சலசலப்பு கேக்குதான். கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு மச்சான் மூலம் சமாதான பேச்சு நடக்குதான் சொல்லிக்கிட்டுதாங்க ஐயா.